எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். கிளென்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் வந்து டர்ட்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இது மேலேயே நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம், பிம்பிள்ஸ், பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, கிளென்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பயும் நோ. நம்ம ஃபேஸில் கிளென்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபவுண்டேஷனை வந்து எப்பயுமே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணாலுமே அதுவுமே ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயராக இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரீத்தபிளாக பார்த்துக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமையும் பார்த்துக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாய்ஸ்சரைசர் வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கள். ப்ரைமர் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் அங்கங்கே திட்டா இதாகும், நல்லா ஸ்மெட்ச் ஆகி ஸ்மூத்தாக ஈவனாக வராது. அதனால ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அது ட்ரை ஆனோடனே உங்கள் ஃபேஸில் ஃபுல்லும் நல்லா ஸ்மூத்தாக வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லும் அப்ளை ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு, தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓவராக அதிகமான அளவுக்கு வந்து ஓவர் டோஸ் வந்து கொடுக்காதீங்க ஸ்கின்னுக்கு. ஃபவுண்டேஷன் அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க. எவ்வளோ ரெக்கர்டோ எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஸ்மெச் பண்ணுங்கள். அது ஃபுல்லும் நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் ஈவனாக வந்துடும். இப்போ ஒருவேளை உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த ஃபவுண்டேஷன் பத்தலை, அங்கங்கே கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் ரெக்கர்டு அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சோன்னு எடுத்துட்டு அதையும் ஸ்மெச் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்ற போதும் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ரப் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மெச் பண்ணுறேன்னு போட்டு இது பண்ணாதீங்க. ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் கிரியேட் பண்ணும். இப்போ வந்து உங்கள் ஃபேஸில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பேச்சஸ் இருக்குது அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு ஃபவுண்டேஷனையே வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க இடத்துல, பேச்சஸ், பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லு ஈவனாக அப்ளை பண்ணுறதோட நிப்பாட்டிக்கங்க ஃபவுண்டேஷனை. உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸு அப்புறம் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு கன்சீலர்லேயே வந்து இந்த ஆரஞ்சு டோனு அப்புறம் பிரிக் ரெட் கலர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்மெச் பண்ணிங்கன்னாவே உங்களோட பிக்மெண்டேஷன் இதை ஃபுல்லுமே மறைச்சிரும். உங்களுக்கு ஈவனாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் பார்க்குறதுக்கு ஒரே ஸ்கின் டோனில். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அண்டரை கீழே வந்து டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது, நீங்கள் கன்சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண பிறகு வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து உங்கள் அண்டரை சுற்றி டார்க் சர்க்கிள் அப்புறம் அந்த பிக்மெண்டேஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க கன்சீலரை. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாக வந்து நீங்கள் ஈவன் ஸ்கின் டோனை வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஃபுல்லுமே ஸ்மெச் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ ஃபவுண்டேஷன் இல்லை அதிகமாக மேக்கப் இதெல்லாம் நீங்கள் போடையில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்வெட் ஆகும், ஆயிலி ஆகும், இந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகும். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குறையும், ரெடியூஸ் ஆகும். இந்த ஸ்வெட் ஆகிறது, ஆயிலி ஆகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்புறம் க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபிக்சேஷன் பவுடர் இருக்கும்ல, அது இல்லைன்னா காம்பாக்ட் பவுடர், இது ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக அந்த மேக்கப்பை வந்து செட் பண்ணிடுங்க. இப்படி செட் பண்ணிங்கன்னா தான் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்கள் ஃபவுண்டேஷனாக அதோட இது இருக்கிற மேக்கப்போட லுக்கு அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு லேசாக ஸ்வெட் ஆகுது இல்லைன்னா லேசாக ஆயிலியாக இருக்குது உங்கள் ஃபேஸ் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து இந்த காம்பாக்ட் பவரையே வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காதீங்க. அது வந்து உங்கள் மேக்கப் ரொம்ப ஹெவி ஆகிக்கிறோம். ஸோ உங்கள் கையில் ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. எங்கே லேசாக ஸ்வெட் ஆகுதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கும் அந்த இடத்துல லேசாக டேப் பண்ணி அதை எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு லுக் வந்து நல்லா இருக்கும். எப்பயுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணையில் உங்கள் ஸ்கின் என்ன டோன் கலரோ அந்த டோன் கலருக்கு பர்ஃபெக்டான கலர் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின் கலருக்கு நல்லா செட் ஆகி வரும். இந்த ஸ்கின் கலர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக அப்படின்னா வந்து உங்கள் ஜா லைன் ஏரியா இருக்குல்ல, சீக் இருக்குல்ல, அந்த இடத்துல வர அந்த ஜா லைன் ஏரியா தான் உங்கள் ஸ்கின்ல இருக்கிறதுலேயே ஃபேஸில் வர இடத்துல நல்லா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். ஸோ அந்த ஜா லைன் ஏரியாவில் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ், பியூட்டி ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.